சரிங்களா? இல்ல வாக்காளர் அட்டை நீங்க பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ண சொல்லிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஆதார் அட்டையை எடுத்துக்கலாம் போட்டு ஆதார் கார்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அங்க வந்து அவங்க வந்து அந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அதை வச்சு அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சிகளை திட்டமிட்டு அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிற்கிறது நடக்கிறது நிபுணர்களையும் வந்து நீங்க வந்து தொடர்பு பண்ணணும். அப்படி தொடர்பு பண்ணீங்கன்னா அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். மேற்படிப்பு அல்லது பிஹெச்டி படித்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் உண்டு. இப்போ இந்த முறை வந்து நம்ம பிஹெச்டி படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்து உதவித்தொகை வழங்குற திட்டம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து நம்ம அதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் முதல்ல ஒரு சந்தை வந்து வாங்கலாம். அதே வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக மட்டும் இல்லாமல் வந்து கூட்டுறவு வங்கி அந்த திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் வந்து கடன் உதவி பெறலாம். அவங்க கடன் உதவி பெறும்போது அவங்களுக்கு இது வந்து குறைந்த வட்டியில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்குகிற திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அதில் கை கால் வந்து செயல் இழந்தவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 65 வயதுக்குள்ளே இருக்கணும், 2 கால் அல்லது 1 போக்குவரத்து படி வந்து வாங்காமல் இருக்கணும். கண்ணையும் செலவன்ஸ் வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்தில் பயன்படுத்திட்டு பாதிக்கப்படும் ஆகியோருக்கெல்லாம் இருக்குது. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன வளர்ச்சி முதியோருக்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையம் நம்ம மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலயமா செயல்படுது. அதுவே மருத்துவத்துறையின் மூலயமா வந்து மாவட்டங்கள் உருவாக்கி அது தகுதிகள் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஆய்வு செஞ்சு அவங்க கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் இருக்குது. இந்த மையங்கள் மூலயமா அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு ஒவ்வொரு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்களோட தேவைகளை அவங்களே 2-3 வட்டங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து முகாம் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா இது மருத்துவ கல்லூரி மட்டும் இந்த மாதம் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமையில வந்து அவங்க கலந்துட்டு பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்க நம்ம வந்து பெரும்பான்மையை எதிர்பார்க்கறது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகையை எதிர்பார்க்குறாங்க. அதில் நம்ம மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலமா மாதம் 2000 ரூபாய் அவங்க பராமரிப்பு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் வந்து 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நம்ம வந்து மாதம் 2000 ரூபாய் பணம் கொடுக்குறோம். அதில் கைகால் இயக்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருந்து அவங்களுக்கு வந்து 75% இந்த பாதிப்போட தன்மை வந்து 75% அல்ல அதுக்கு மேலே இருந்தால் அவங்க மாதம் 2000 ரூபாய் வாங்குறதுக்கு தகுதி. அப்புறம் மன வளர்ச்சி குன்றியவங்க, தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, தொழுநோய் கண்டு குணமடைந்தவங்க, அப்புறம் முதுகு தண்டு கூட பாதிக்கப்பட்டவங்க, ஆட்டிசம் சொல்லக்கூடிய இந்த புரோலாக சிந்தனை கண்ட்ரோல் அந்த இதுலேயும் வந்து பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கும் வந்து இந்த முறை வந்து விரிவுபடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து மாதம் 2000 ரூபாய் வந்து அந்த பராமரிப்பு உதவித்தொகை வாங்குறதுக்கு தகுதியானவங்க பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு டிசம்பர் மாதத்திலிருந்து வந்து வழக்கம் போல வந்து அந்த முகாம்கள் வந்து நடைபெறும். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். வாரங்கள் உதவித்தொகைகள் என்னமோ அந்த முகாமில் கலந்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ போன வாரத்தில் வந்து அங்கே முன்னாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதம் வாங்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதங்களில் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் திருப்பூரில் ரூம் நம்பர் 20 GDPRல வந்து முகாம் நடக்கும் வெள்ளிக்கிழமையில். ஆனால் பட் நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா தான் நீங்கள் பதிவு பண்ணி மருத்துவரை பார்த்து நீங்கள் எல்லாம் சான்றுலாம் வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் வர்றது காலையிலே வந்து வந்துடணும். ஸோ இங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதும் அதே மாதிரி தான். நேரமாக போனால் தான் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் பரிசோதனைகள் செய்ய வேண்டியது இருக்கிறனாலும் டாக்டர் வந்து அங்கேயே ஓட்டியில் பார்த்து உங்களுக்கு வந்து பரிசோதனைகள்லாம் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமா செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் வருமான வரம்பு கிடையாது. 16 லட்சம் வங்கி கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்க அனைவருக்குமே கடன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு சங்கம் உருவாக்கணும் இல்லைங்களா? சங்கம் வந்து எப்படின்னா பத்திர ஆஃபீஸ் மூலியமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமா உங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் 2 சங்கம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த சங்கங்கள் உருவாக்கி டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க. அதாவது தேசிய பழங்குடியின நல ஆணையம் NSTFPC நேஷனல் ஃபைனான்ஸ் நடைபெறும் வருகிறது. உங்களுக்கு உண்டான கடன் கடன் வசதி இருக்குது, பட்டா கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு வசதிகளும் நீங்கள் இந்த பழங்குடிகள் பற்றி இடம்பெற்ற காரணத்துக்காகத்தான் இந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதிகாரிகள் வந்து உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது என்பதை பற்றி ஆதரவற்றோர், ஊனமுற்றோர் மற்றும் படித்தவர்கள் அனைவருக்கும் என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதை விரிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அதே போலவே மாவட்ட அலுவலர்கள், தாக்க அலுவலர்கள் உங்களுக்கு
எப்படியெல்லாம் இந்த கடன் கிடைக்கும், என்னென்ன கல்வி கடன் எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது சிறப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்வுடைய பல்துறை அலுவலர்கள் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த முகாமை சிறப்புமாக பயன்படுத்தி நல்ல பலமாக நல்ல வாழ வேண்டும். இந்த சிறப்பு நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசு அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பான நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எப்போதும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்க வேண்டும் கேட்டு இந்த நல்ல முகாமை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பழங்குடி இனத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மக்களாகிய உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பு முகாமிற்கு வருகை தந்துள்ள மாவட்ட அளவிலான அலுவலர்களான காட்கோ மேலாளர், மாவட்ட மாற்று அனைவருக்கும் அனைத்திற்கும் மேலாக இந்த முகாமிலே பங்கேற்று பலனடைய வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதோடு எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் தான் அடங்கியுள்ளது. இந்த ஸ்கீமெல்லாம் தாட்கோல லோன் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்கிறாங்க, தொழிலாளர் நலத்துறை மூலமா உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு இத்தகைய வசதிகள் ஏற்பாடுகள் இதெல்லாம் கிடைக்காம நீங்கள் உண்மையா சொல்ல போனா ஒரு நாடோடிகள் போலதான் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்வும் இதர மக்களை போல படுத்தப்படுத்துது. அந்த திட்டங்களினுடைய பலனை நீங்க முழுமையா பயன்படுத்தி கொண்டால்தான் உங்களுடைய வாழ்வு மேம்படும். உங்களுடைய பிற்கால சந்ததிகள் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? அது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். ஏதோ 5வது படிக்க வைக்கிறோம், 7வது 8வது படிக்க வைக்கிறோம், போதும் நம்முடைய தொழிலுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண் பெண் அனைவரையும் கட்டாயம் நீங்க படிக்க வைக்கணும். 12ஆம் வகுப்பு முடித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த அரசாங்க திட்டம் எடுத்த ஒவ்வொரு திட்டங்களாலையும் இன்னைக்கு நாங்க எப்படியோ இருந்தவங்க, ஒரு காலத்துல நாங்க எப்படியோ இருந்தவங்க, நாங்க ரொம்ப கொண்டு வந்து கொடுத்த அரசாங்க ஐயா அவர்களுக்கு, ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, எங்கள் மக்கள் இனங்கள் எங்கு இருக்கிறார்களோ அத்தனை பாட்டாளி மக்களுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மற்றும் பழங்குடியினர் மற்றும் குருவிக்கார இளைஞர் சமூகத்தைச் சேர்ந்த நாங்கள் முன்பொரு காலத்தில் மிகவும் ஒரு குருவிக்கார கூட்டம் தடியடித்தா ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் 1986 திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல் தாலுகாவில் 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிறேன். இப்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வியாபாரத்துக்காக அடிக்கடி வந்திருக்கேன். அதனால இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் ஐயா முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி, வேண்டுதலின்படி பழங்குடியினர் மக்கள் சார்பில் எங்களை சேர்த்தமைக்கு எங்கள் சமூகம் சார்பாக கடமைப்பட்டிருக்கோம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்னும் அவசியம் தேவைப்படுகிறது. அதனால் எங்களால் அவருக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டு உள்ளதாகவே இருக்கிறோம். என்ன குறைபாடா இருந்தாலும் ரேஷன் கார்டு இல்ல, விவசாயம் பண்ண முடியாது. நாங்க வீட்டுல உட்காந்து மணி கட்டுற மாதிரி எங்க தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு பாசி மணி அவங்க வாங்கினதுங்க. அது வாங்குறது நான் பயன்படுத்துறது பாதி பேர் வாங்கினீங்க. அது குறை இருக்கு, அது மனுவா சொன்னீங்கன்னா அவங்க மனு எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ ரேஷன் கார்டு இல்லை, வாக்காளர் விளையாட்டு இல்லை, ஆய்வுக்கு பட்டா இல்லை, உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மனுவாக எழுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் மனு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருவோம்.
இங்கேயே தீர்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அது போதுங்க நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. உடம்பு சரி எல்லாருமே வந்து இப்போ எல்லாம் இங்கே வந்திருக்கவங்க பூராமே மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் போகணும். ட்ரெயினுக்கு ஒரு 6 மாதம் பயிற்சி தங்கி ஏதாவது ஹாஸ்டல் தங்கி படித்து அங்கேயே சாப்பாடு போட்டு ஒரு 6 மாதம் பயிற்சி முடிச்சு வந்துட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் வேணுனாலும் வாங்கி கொடுக்குறோம். இல்லை சார் எனக்கு லோன் வேணுனாலும் வாங்கிக்கிறோம். இல்லை ஃபேஷன் டிசைனிங்க்கு கூட 5 லட்சம் லோன் வேணாலும் கல்யாணம் பண்ணியாத பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியாத பிள்ளைங்க அந்த மாதிரி பேச்சு போக முடியல என்றால் இந்த மாதிரி லோன் போட்டு நம்ம வீட்டிலே லோன் தரேன்னு சொல்றாங்க. லோன் கொடுக்குறாங்க. துணைத் தலைவருங்க இங்க பாரு அப்படி திருப்பி பாரு இப்படி திருப்பி எங்கள் மக்களுக்கு சார்பாக இந்த மாலை பொன் மாலையாக மலர் மாலையாக மாணிக்க மாலையாக என்னுடைய